தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொன்ன அதிமுக இப்போ என்ன சொல்றாங்கன்னா திமுகவுடைய வெற்றி போலியானது, அதிமுகவுடைய ஓட்டங்கள்லாம் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். இல்லை, அதாவது அதிமுக போட்டி போடலை அல்லது மற்ற கட்சிகள் போட்டி போடலைங்கிறதுல எங்களுக்கு வருத்தம் தான். அந்த போட்டி இருந்தால் தான் நாங்கள் இன்னும் வேகமாகவும் வேலை செய்ய முடியும். எனவே அந்த போட்டி இல்லை என்பதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம்னு அர்த்தம் அல்ல. அடுத்தது அதிமுக வாக்கை நாங்கள் போய் எப்படி கல் ஓட்டாக போட முடியும்? அது இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்கிறது அல்ல. அதெல்லாம் அந்த காலத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம், இந்த காலத்தில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு தலைவர் அழைத்து எங்களை சொன்னது, என்ன விதிமுறைகளோ அந்த விதிமுறைகளை முறையாக கடைபிடியுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவு போட்டார்கள். நாங்கள் மைக்கு வச்சு கூட பேசலை, எந்த பொதுக்கூட்டமும் நடத்தலை, எந்த பிரச்சாரத்தையும் செய்யலை. வீடு வீடாக போய் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு என்ன நல்லது கிடைத்திருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, இதைத்தான் நாங்கள் கேட்டு வந்தோம். மைக்கு வச்சு பேசலை, நேராக பேசணும். பல லட்சம் பேர் தான் பார்த்தோம். அதே மாதிரி தோழமை கட்சிகள் கூட வந்தவர்கள் எங்களோடு நடந்து வாக்கு கேட்டார்களே ஒழிய மைக்கை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணல. எந்த இடத்துலையும் விதிகளை மீறவில்லை. கடைசி நாள் 6 மணி வரை பிரச்சாரம் செய்யலாம் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதற்கு முன்பே 5 மணி வரை என்று எழுத்துப்பூர்வமாக வாங்கிவிட்டோம். 6 மணிக்கு இருக்கிறது, இருந்தாலும் 5 மணிக்கே நாங்கள் எங்கள் கூட்டத்தை முடிக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு பரவாயில்லன்னு நாங்கள் செய்யலை. எந்த இடத்துலையும் ஒரு அதிகாரியை கூட நாங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளவில்லை. அவர்கள் யாரையும் அழைத்து நாங்கள் பேசவும் இல்லை. தேர்தல் முடியட்டும், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. தேர்தல் முடிந்த வேளையிலே தான் அந்த அதிகாரிகிட்ட பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதையெல்லாம் எடுத்து வைத்து பேசியிருக்கிறோம். எனவே அந்த கள்ள ஓட்டு போட்டோம், அது இது அந்த மாதிரி எந்த விதமான தவறும் நடக்கவில்லை, எந்த விதமான அத்துமீறலும் நடக்கவில்லை. பொதுமக்கள் நம்ம ஃப்ரீயாக எங்களோடு பேசி அங்கே வாக்களித்துத்தான் அவர்கள் இப்படி எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எனவே அது தவறான ஒரு பிரச்சாரம் என்பது தான் என்னுடைய கருத்து.